இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்டை வேலைக்கு வழி அனுப்பிச்சிட்டு வந்து தான் நான் உட்காந்து டிஃபன் சாப்பிடவே ஆரம்பித்தேன். கஞ்சி தண்ணி ஊற்றி குடிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் டிஃபனும் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ டிவி வச்சு பார்க்கும்போது பார்த்தா சன் டிவியில் உன்னை நினைத்து படம். என்னோடய சைல்டுஹுட் ஃபேவரட் ஒன் மூவினே சொல்லலாம் இந்த மூவி. ஏன்னா இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா மெலோடியாக போகும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமான புது பாட்டு. இதெல்லாம் நான் சின்ன வயசில் இந்த அனுபவங்கள்லாம் நானும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் ஒளியும் ஒளியும்னா என்னன்னே தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் காலையில் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்தாங்களா, கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தாங்க. சரி அப்படியே வச்சா வீணாக போய்டுன்னு படம் பார்த்துக்கினே கொஞ்சம் கருவேப்பிலாம் உருவி எடுத்து வச்சேன். நாளைக்கு பொடி பண்ணி எடுத்து வைக்கலான்னு படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பாட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். அப்புறமா சாப்பிட்லான்ட்டு எழுந்திரிக்கும் பார்த்தா மணி 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா கருன்னு இருட்டிக்கிட்டு வந்து சரியான காற்று, சூறாவளி காற்று மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு. இந்த காற்று வீசினது எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோவில். காற்று வாக்கில் 2 காதல்ன்ற மாதிரி காற்று வாக்கிலேயே வந்து பொடி தூரல் தூவிட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு மேகம்லாம். துண்டக்கான துணியை காண்றன்ற மாதிரி அப்படி ஓடி போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கருன்னு ஏறிட்டு வந்து கருன்னு அப்படியே தெளிவாயிடுச்சு. ஒரு 1/2 hour கூட இல்லை, அப்படியே அடங்கிருச்சு காற்று எல்லாமே. ஒரு 1 hour நல்லா மழை பெஞ்சிருந்தால் கொஞ்சம் குளுன்னு இருந்திருக்கும். ஆனால் மழை தான் வரவே இல்லை. சரி, நாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.